கிறிஸ்தவ ஓட் நிச்சயமாக கேரளாவில் உள்ள ஒவ்வொரு அரசியல் பார்ட்டிக்கும் மிகவும் மிகவும் முக்கியமானவர்கள். இங்குள்ள வாக்காளர்களில் அவர்கள் 18% அதிகமாக உள்ளனர். என்னுடன் திரு ஷெரி தாமஸ். இவர் லத்தீன் கத்தோலிக்க சங்கத்தின் தலைவர். அன்றும் கிறிஸ்தவ ஓட்டினரை கவர முயற்சிக்கின்றனர். தேர்தலை முன்னிட்டு தற்போது கிறிஸ்தவர்கள் விவாதிக்கும் முக்கிய பிரச்சனைகள் என்ன? நாங்கள் ஒரு சில பிரச்சனைகள் குறித்து விவாதித்து வருகிறோம், குறிப்பாக கிறிஸ்தவர்களை பொறுத்தவரை. இப்போது தற்போதைய பிரச்சனை நீதிபதி ஜேவியின் இம்ப்ளிமெண்டேஷன் தொடர்பானது. கோஷி ஆணையத்தின் ரிப்போர்ட். இது ஒரு ரிப்போர்ட் ஆகும். இப்போது கிறிஸ்தவர்களின் பிரச்சனைகளை பற்றி ஆய்வு செய்ய ஒரு ஆணையம் நியமிக்கப்பட்டது. மேலும் அந்த ஆணையம் உரிய விசாரணை மற்றும் புலனாய்வுக்கு பிறகு அவர்கள் ஒரு ரிப்போர்ட் சமர்ப்பித்துள்ளனர். அந்த ரிப்போர்ட் 2023 ஆண்டு மே மாதத்தில் அரசாங்கத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டது. இதுவரை அது மிக சமீபத்தில் வெளியிடப்பட்டது. மேலும் அந்த ரிப்போர்ட்ல கேரளாவில் உள்ள கத்தோலிக்கரல்லாதவர்கள் போன்ற ஒட்டுமொத்த கிறிஸ்தவ சமூகத்தின் நலனுக்காக 284 பரிந்துரைகள் உள்ளன என்பது எங்களுக்கு தெரியும். ஆகவே அந்த பரிந்துரைகள் நாங்கள் பல ஆண்டுகளாக வைத்து வந்த நீண்டகால கோரிக்கைகளாகும். இப்போது அது ஒரு ரிப்போர்ட் வடிவில் வந்துள்ளது. அதனால் இது இப்போது ஒரு அதிகாரப்பூர்வ ஆவணம். அதனால் நாங்கள் இம்ப்ளிமெண்டேஷன், காலக்கெடுவுக்குட்பட்ட இம்ப்ளிமெண்டேஷன் மற்றும் ரிப்போர்ட் இன் இம்ப்ளிமெண்டேஷனை முன்னுரிமை அடிப்படையில் கோருகிறோம். ஆணையத்தை நியமித்து இந்த ரிப்போர்ட்டுடன் வந்தது பினராயி விஜயன் அரசுதான். ஆனால் இம்ப்ளிமெண்டேஷன்ல ஏன் இந்த தமிழ்? ஏனென்றால் முதல் பினராயி விஜயன் அரசு ஒரு குழுவை நியமித்தது. அது வெளியில் இருந்து வந்த கோரிக்கையின் அடிப்படையில் அமைந்தது. லத்தீன் சமூகம், ஸ்ரோ மலபார் சமூகம் தவிர பல சமூகங்கள் இதை கோரின. ஏனெனில் இது நீண்டகாலமாக நிலுவையில் உள்ள கோரிக்கைகளாக இருந்தது. மேலும் நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒருவரான PT மூலம் சட்டமன்றத்தில் ஒரு சமர்ப்பிப்பை முன்வைத்தோம். தாமஸ் அவர் இப்போது உயிருடன் இல்லை. மேலும் அவர் சட்டமன்றத்தில் ஒரு சமர்ப்பிப்பை வைத்தார். அது ஒரு அதிகாரப்பூர்வ பதிவாகி உள்ளது. அதன் பிறகு அவர்கள் ஒரு ஆணையத்தை நியமிக்க தயாராக இருந்தனர். மேலும் அந்த ஆணையத்திற்கு ஏறக்குறைய 5 லட்சம் மனுக்கள் கிடைத்துள்ளதாக அறியப்படுகிறது. அதிலிருந்து அவர்கள் விசாரணைகளை நடத்தி இப்பொழுது இந்த ரிப்போர்ட் வெளியிடப்பட்டுள்ளது. அதை செய்வதாக எந்த அரசியல் பார்ட்டியும் உறுதியளிக்கிறதா? UDFம் ரிப்போர்ட்டை ஏற்றுக்கொண்டுள்ளது. அல்லது ஆணையத்தின் ரிப்போர்ட் இருக்கிறதை விட வேறு ஏதாவது வரவிருக்கிறதா? தற்போதைய அரசாங்கம் அதை கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டுள்ளது மற்றும் அவர்கள் அதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளனர். அது தவிர UDFம் ரிப்போர்ட்டை ஏற்றுக்கொண்டுள்ளது மற்றும் அவர்கள் அந்த ரிப்போர்ட்டை செயல்படுத்த ஆர்வமாக உள்ளனர். அதுதான் தற்போதைய நிலைமை. ஆனால் நமக்கு தேவையானது என்னவென்றால், இப்போது அது 2023 மே மாதம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில்தான் அரசாங்கத்தின் இறுதி நாட்களில் அவர்கள் அதை வெளியிட்டுள்ளனர். அதுவும் 1 அல்லது 2 பரிந்துரைகள் மட்டுமே அதிகாரப்பூர்வமாக செயல்படுத்தப்பட்டுள்ளன. மீதமுள்ளவை இன்னும் பரிசீலனையில் உள்ளன. எனவே நாங்கள் இம்ப்ளிமெண்டேஷன் ஒரு காலக்கெடுவுக்குள் எதிர்பார்க்கிறோம். அரசாங்கம் யாராக இருந்தாலும் இந்த அறிக்கைகளின் இம்ப்ளிமெண்டேஷன் பற்றி அவர்களின் தரப்பில் இருந்து ஒரு திட்டம் இருக்க வேண்டும் என்று நாங்கள் கோருகிறோம். நிச்சயமாக பல பிரிவுகள் உள்ளன மற்றும் நீங்கள் இந்த பெரிய குழுக்களில் ஒன்றை பிரதிநிதித்துவப்படுத்துகிறீர்கள். லத்தீன் கத்தோலிக்கர்கள் சுமார் 20 லட்சம் மற்றும் சிரோ மலபார் கிறிஸ்தவர்கள் சுமார் 23 லட்சம் மக்கள் தொகை. ஓட் செய்யும் விதத்தில் ஒற்றுமை உள்ளதா? உங்களுக்கு தெரியும் ஏனென்றால் டேஸ்டியாக இப்போது பாஜகவும் சமூகத்தை அணுகி வருகிறது. ஒருவேளை உங்களுக்கு தெரியும் UDF கிறிஸ்தவர்களுக்கு பதிலாக முஸ்லிம்கள் சமூகத்திற்கு அதிக முன்னுரிமை அளிக்கிறது அல்லது முன்னுரிமை அளித்து வருகிறது என்பதை பற்றி பேசுகிறது. ஆம், நாங்கள் எப்பொழுதும் சமதூர கொள்கையான பாலிசியை கொண்ட ஒரு சமூகம். எல்லா தேர்தல்களிலும் எங்களின் அதிகாரப்பூர்வமான பாலிசி சமதூர கொள்கையாகும். சமதூர கொள்கை என்றால் கொள்கைகள் மற்றும் மதிப்புகளை பொறுத்தது. அதனால் நாங்கள் எங்கள் கோரிக்கைகளை அரசாங்கத்தின் முன் கூட்டணிகளின் முன் வைப்போம். மேலும் அவர்கள் அதற்கு எவ்வாறு எதிர்வினையாற்றுகிறார்கள் என்பதையும் பார்ப்போம். அதன் அடிப்படையில் நாங்கள் தூரத்தை கடைபிடிப்போம். தூரம் சமதூரத்திலிருந்து மாறலாம், மாறுபாடு இருக்கலாம், ஆனால் அது முன்னணிகள் எடுக்கும் மதிப்புகள் மற்றும் கொள்கைகளை பொறுத்தது. பாரம்பரியமாக கிறிஸ்தவ ஓட்டின் மெஜாரிட்டி UDFக்கு உள்ளது என்பதே புரிதலாக தெரிகிறது. ஆம், பாரம்பரியமாக கிறிஸ்தவர்கள்
குறிப்பாக லத்தீன் கத்தோலிக்கர்கள் மற்றும் சிரோ மலபார் போன்றவர்கள் காங்கிரசுக்கு ஆதரவாக இருந்தார்கள். ஆனால் கடந்த எலெக்ஷன்ல அது அப்படி இருக்கவில்லை என்று நான் நினைக்கிறேன். கடந்த எலெக்ஷனில் கிறிஸ்தவ சிறுபான்மையினர் தரப்பிலிருந்து யூடிஎஃப்க்கு வழக்கமான வாக்குகள் கிடைக்கவில்லை. அது இப்போது மாறிவிட்டது. அந்த நிலைமை இன்சிட்டர்ன் இப்போது இல்லை. மேலும் கடந்த நிமசபை எலெக்ஷன், கடந்த சட்டமன்ற எலெக்ஷன் மற்றும் வரவிருக்கும் சட்டமன்ற எலெக்ஷன் ஆகியவற்றை ஒப்பிடும்போது கிறிஸ்தவர்களில் உள்ள இந்த சிறுபான்மை சமூகத்தின் தரப்பிலிருந்து ஒரு வித்தியாசம் இருக்கலாம். பிஜேபியை இந்த சமூகத்தை அணுகுவதை பற்றி என்ன? கிறிஸ் சங்கிகள் என்று ஒரு சொல் பயன்படுத்தப்படுகிறது என்ற ஒரு உணர்வும் இருக்கிறது. அது உண்மையில் அதன் அர்த்தம் என்ன? மேலும் மற்றவர்கள் அதிகார பகிர்வில் அதிக பங்கை கைப்பற்றி விடுவார்களோ என்ற பயம் இருக்கிறதா? நிச்சயமாக. பிஜேபி இப்போது சமூகத்திற்குள் அதிகமாக ஊடுருவியுள்ளது. மேலும் சமூகத்தின் வாட்ஸ்அப் குழுக்கள் போன்றவற்றில் அதிக பிரச்சாரங்கள் நடக்கின்றன. ஆனால் அதே நேரத்தில் வட இந்தியாவில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடந்து வரும் கொடுமைகள் மற்றும் சமீபத்தில் புதிய FCRA திருத்தம் பில் அது சமூகத்தின் மீது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. மேலும் மார்ச் 2026 FCRAவில் ஒரு திருத்தம் பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டுள்ளது என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். இப்போது எல்லா சமூக தலைவர்களும் அந்த பிரச்சனைகளை பற்றி பேசி வருகிறார்கள். பிறகு ஈஸ்டர் நாட்களில் தேர்வுகள் மற்றும் எலெக்ஷன், புனித வெள்ளி, ஈஸ்டர் தினம் போன்றவற்றில் பணி பற்றிய கேள்வி. ஆகவே இவைதான் அந்த விஷயங்கள். இது நிஜத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் அவர்கள் கிறிஸ்தவர்களுடன் இருப்பதாக சொல்வதன் மூலம் அவர்களை சமாதானப்படுத்த முயற்சிக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு ஒரு வழி கிடைத்திருக்கிறது. நிச்சயமாக ஒரு வழி முந்தைய நாட்களுடன் ஒப்பிடும்போது நிச்சயமாக கிறிஸ்தவ சமூகத்திற்குள். அமோம்பா எதிர்பார்த்த ஒன்றை அவர்களுடைய செய்யலை என்று LDF அல்லது UDFக்கு எதிராக ஏதேனும் பெரிய குறைகள் இருக்கிறதா? எங்களுக்கு அதிகாரத்தில் பங்களிப்பு குறைவாக இருக்கிறது, குறிப்பாக அரசாங்க பதவிகளில். இட ஒதுக்கீட்டை தவிர லத்தீன் கத்தோலிக்கர்கள், OBC சமூகம் அல்லது மற்ற பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். மற்ற பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் எங்களுக்கு வேலை வாய்ப்பில் 4% இட ஒதுக்கீடு கிடைக்கிறது. ஆனால் கல்வியில் இட ஒதுக்கீடு ஒப்பீட்டளவில் மிகவும் குறைவாக உள்ளது. பட்டப்படிப்பு, முதுகலை பட்டப்படிப்புகளில் 1%, தொழிற்கல்வி பட்டப்படிப்புகளில் 3%. அது சமீபத்தில் கூட வெளிவந்தது. அதனால் நாங்கள் வேலைவாய்ப்பில் உள்ளதை போன்ற பிற இட ஒதுக்கீட்டை கல்வியிலும் கோருகிறோம். பிறகு அரசு வாரியங்கள் மற்றும் அரசின் விருப்பு வெறுப்புகளுக்கு உட்படக்கூடிய மற்ற சில நியமனங்களை கருத்தில் கொள்ளும்போது அந்த துறையிலும் கூட லத்தீன் கத்தோலிக்க சமூகத்திற்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதில்லை. அது நாங்கள் சந்திக்கும் பிரச்சனைகளில் ஒன்று. இந்த பிரச்சனையில் LDF அல்லது UDF இன் நிலைப்பாட்டில் ஏதேனும் வித்தியாசம் உள்ளதா? அந்த பிரச்சனையில இருவரும் ஒரே நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள். ஏனென்றால் நாங்கள் லத்தீன் கத்தோலிக்க சமூகம் அவர்கள் அரசியல் உள்நோக்கம் கொண்ட சமூகம் அல்ல. பெரும்பாலான லத்தீன் கத்தோலிக்கர்கள் கடலோர பகுதியிலும் மற்ற பகுதிகளிலும் இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் கேரளாவில் சுமார் 40 தொகுதிகளில் ஒரு தீர்க்கமான சக்தியாக இருக்கிறோம். ஒரு தீர்க்கமான சக்தி. ஆனால் எங்கள் சமதூர கொள்கை பாலிசி காரணமாக சமூகங்கள் இப்போது இரு முன்னணிகளும் தலைவர்களுடன் நல்லுறவில் உள்ளன. அவர்கள் தலைவர்களை தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறார்கள். அவர்கள் கொடுக்க முயற்சிக்கிறார்கள். அதாவது சலுகைகள் உள்ளன. ஆனால் சமூகம் முன்னுதாரணத்தின் அடிப்படையில் ஒரு முடிவை எடுக்கும். அவங்க முன்பு எப்படி இருந்தார்கள், அவங்கள் என்னவாக இருந்தார்கள், அவங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருந்தது. எனவே இது முன்னுதாரணத்தையும் சார்ந்துள்ளது. நன்றி. எனவே கிறிஸ்தவ சமூகம் நிச்சயமாக தங்களை பாதிக்கும் பிரச்சனைகள் ஜேவியின் இம்ப்ளிமெண்டேஷன் பற்றி பேசுகிறது. கோஷி கமிட்டி ரிப்போர்ட், அத்துடன் அவர்களை தொந்தரவு செய்து வரும் பிற பிரச்சனைகள், இவற்றை இந்த அரசியல் முன்னணிகள் கையாள வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள்.